தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க போறாருன்னு கொஞ்ச காலமா தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அமைச்சர்களும் உதயநிதி தான் துணை முதல்வர், கண்டிப்பா அதுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முதல்வரோ பல மீட்டிங்களை போடுறாரு தவிர எந்த ஒரு அறிவிப்பையும் காணும்னு புலம்புறாங்க திமுக தொண்டர்கள். இந்த நிலையில தான் நான் பதவி ஏற்கனம்னா 2 கண்டிஷனுக்கு கட்சி தலைமை ஓகே சொல்லணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரா உதயநிதி. அதனாலதான் முதல்வர் அறிவிப்பை சொல்லாம இழுத்தடிக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. உதயநிதியோட கோரிக்கை என்ன, திமுகவுல அப்படி என்னதான் நடக்குதுன்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. திமுகவின் இளைஞரணி செயலாளர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர்னு 2 பொறுப்பு வகிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு 3ஆவதா ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு திமுக மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆசைப்படுறாங்க. அதுபடி அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறாங்கன்னு சிஎம் ஸ்டாலின் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடியே பேச்சுகளும் அடிபட்டுச்சு. இப்போ முதல்வர் அமெரிக்காவில இருந்து வந்த பிறகு துணை முதல்வர் பதவி பத்தி அண்ணா அறிவாலயத்துல மூத்த திமுக தலைவர்களோட ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதுக்கு அப்புறமும் பதவி பத்தி எந்த அறிவிப்பும் வெளியிடல. ஆனா அமைச்சர்கள் மட்டும் நிச்சயமா அடுத்த 10 நாளைக்குள்ள உதயநிதியை துணை முதல்வரா நியமிச்சு அறிவிப்பு வெளியாகும்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு டிலேக்கான காரணம் உதயநிதி கேட்ட 2 கோரிக்கை தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது உதயநிதி தமிழக அமைச்சரவை மற்றும் IAS அதிகாரிகளை பதவியில மாற்றம் கொண்டு வரணும்னு கேட்டிருக்காரா. இப்போதைக்கு தமிழக அமைச்சரவையில முதல்வரையும் சேர்த்து 35 பேர் தான் பதவி வைக்க முடியும். ஆனா அதுல எல்லா இடமும் ஃபுல் ஆகிடுச்சு. எல்லா பதவியிலையும் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா உதயநிதி இதுல தான் மாற்றம் கொண்டு வந்து இன்னும் 3-4 இளம் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காராம். இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சியில தான் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. அதே போல 2026 தேர்தல்ல விஜய் ஃபுல் ஸ்விங்ல அரசியல்ல ஈடுபடுவார். அவர் வந்துட்டா கண்டிப்பா ஆண்கள் பெண்கள்னு இளைஞர்களோட வாக்கு அவர் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இப்பவே நாம இளம் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. அதனால ஆட்சிக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அதுபோக அவங்க தொகுதி, அது சார்ந்த மாவட்டம், அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டம்னு எல்லா இடங்களும் நல்ல டெவலப் ஆச்சுன்னா அந்த பகுதியில் இவங்க ஆக்டிவான அரசியல்ல ஈடுபடுவாங்க. இப்படி செஞ்சா கட்சியும் வளரும். எதிர்காலத்துல நிறைய இளைஞர்கள் திமுகவுல சேர்வாங்க. கட்சியும் எல்லா மாவட்டத்திலையும் பலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வேற ஒரு கோரிக்கையா IAS அதிகாரிகளை நிர்வாகத்துறையில பணிக்கு அமர்த்தணும்னு சொல்லியிருக்காராம். இதனால அரசு நிர்வாகம் இன்னும் வேகமா இயங்கும். அரசு சார்ந்த திட்டங்கள், ஆய்வு பணிகள்ல எந்த தொய்வும் இருக்காது. இது எல்லாம் நடந்தா கண்டிப்பா திமுகவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வாக்குகளும் வந்துடும்னு சொல்றாரா. உதயநிதியோட இந்த 2 கோரிக்கைக்கும் முதல்வர் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா துணை முதல்வர் பதவிக்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. உதயநிதியோட கோரிக்கையில 2ஆவதா சொன்ன IAS அதிகாரிகள் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அமைச்சரவை மாற்றம் தான் பெரிய சிக்கலா இருக்கும்னு முதல்வர் யோசிக்கிறாரா. ஏற்கனவே ரஜினி பேசினதுக்கு பிறகு திமுகவுல ஜூனியர் சீனியர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல உதயநிதி சொல்ற மாதிரி செய்யணும்னா ஆல்ரெடி அந்த பதவியில இருக்கிற சீனியர் அமைச்சர்களை நீக்கணும். அதனால இத பத்தி ரொம்ப பொறுமையா யோசிச்சு தான் முதல்வர் முடிவெடுப்பார்னு அரசியல் வட்டார செய்திகள் சொல்லுது. உதயநிதி வச்ச கோரிக்கைகள் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றது நியாயமானதா தானே இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.